ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஃபெய்த் ஆஸ் எ மஸ்டர்ட் சீட் குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. இதை ரீசன்ட் டேஸாக நான் தியானிச்சிட்ருக்கேன். பல முறை இந்த காரியம் வாசித்தாலும் இந்த ரீசன்ட் டேஸாக இந்த ஃபெய்த் ஆஸ் எ மஸ்டர்ட் சீட் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைவ தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கு. அப்போது இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அப்போது நேற்று நம்ம பார்த்தோம், ஃபெய்த் எப்படி நிறைய நேரத்தில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னா உள்ள வசனம் இல்லாத காரணத்தினால. உள்ள வசனம் இருந்துச்சுன்னா அந்த ஃபெய்த்தோடு அது இணையும் போது அது மிராக்கலாக வெளியே வரும். உள்ளே அப்போது வசனத்தால் நிரப்பணும். விசுவாசம் கேள்வினாலே, கேள்வி வேத வசனத்தினாலே. பாருங்கள், எவ்ரி திங் அலைன்ஸ் வித் த வேர்ட் ஆஃப் காட். த வேர்ட் ஆஃப் காட் இஸ் நத்திங் பட் ஜீசஸ் ஹிம்செல்ஃப். இந்த ஏதோ பைண்ட் பண்ண புக்கு கிடையாது, பேப்பர் இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போது நம்ம கையில் வைத்து கொண்டிருக்கிறது ஜீவனுள்ள தேவ வார்த்தை. அப்போது இந்த வார்த்தையை முதல்ல நம்பணும். விசுவாசி பேசுகிற எனக்கும் ஆவியானவர் இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம சில நேரத்தில் ஜோம் பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது. சில நேரத்தில் காரியத்தை செய்கிறோம், நடக்க மாட்டேங்குது. அப்போது பிரச்சனை என்னென்னா எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நம்ம பிரச்சனையை பேஸை பார்க்காம மேலே இருக்கிற கலையை மட்டும் வெட்டிகிட்டு இருக்கணும். இப்போ ரூட்டு தான் முக்கியம். இப்போ ரூட் என்ன? வேர்ட் ஆஃப் காட் நாலேஜ் இல்லை, வேர்ட் ஆஃப் காடுக்கு நேரம் இல்லை. பேசுகிறேன், எனக்கு கூட ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கேன், உங்க கூட ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கான்னு விசுவாசிக்கிறேன். வேர்ட் ஆஃப் காடுக்கு உட்கார்ந்து மணிக்கணக்காக நேரம் செலவிட்டு புக் நைட்டு தூக்கம் வரலாம் புக்கெல்லாம் எடுத்து வாசிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், புக்கு வாசிக்கிறத விட பைபிள் எடுத்து வாசிங்க. காரில் போகும்போது, வண்டியில் போகும்போது நிறைய புக்கெல்லாம் எடுத்து இன்றைக்கி உட்காந்து வாசிட்டுருக்கோம். தேவையில்லாத குப்பையெல்லாம் உட்காந்து வாசிட்டுருக்கோம். பைபிளை வாசிங்க. வாசிக்க வாசிக்க கேள்வி வரும். கேள்வி வேத வசனத்தை தேடி தேடி வாசிக்க வாசிக்க உங்கள் ஃபெய்த் அந்த வேத முளைக்க ஆரம்பிக்கும். அது நல்ல மரமாகும் போது ஒரு வார்த்தை பாருங்கள், ஜீசஸ் கிரைஸ்டோடைய மிராக்கள் எல்லாம் பாருங்களேன், அதிகாரம் நிறைந்த ஒரே வார்த்தை. ஏன் ஒரே வார்த்தை? அவருக்குள்ள வார்த்தை நன்கு அறிந்தவராக இருந்தார். சிறு வயதுலேருந்தே பாருங்கள், தேவ பாதரோடு உட்காந்து வார்த்தையில் தேறினவராக பேசினார். அப்புறம் நினச்சாங்களா, யாருப்பா இவர் இவ்வளோ வல்லமையாக பேசுகிறாரு, இவ்வளோ ஞானத்தோடு பேசுகிறாரு. அப்போ he loved the word of God so much. Jesus, he loved the word of God. இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு சீக்ரெட் கத்தர விரும்புகிறார். ஃபெய்த்தெல்லாம் ஓகேப்பா, உனக்குள்ள வேர்ட் ஆஃப் காட் நாலேஜ் இருக்கா? நீங்கள் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே வேர்ட் ஆஃப் காட் நாலேஜ். சில நேரத்தில் நமக்கு மனசே வரமாட்டேங்கல பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கு. நிறைய நேரத்தில் ஆவியானவர் உணர்த்திட்டே இருப்பார், ஆனால் நமக்கு ஃபோன் நோண்டிகிட்ருப்போம். இன்றைக்கி ஆவியானவர் பேசுகிறார், வேர்ட் ஆஃப் காட் இஸ் த சீக்ரெட் மேன். வேர்ட் ஆஃப் காட் இஸ் த சீக்ரெட். ஆவியானவர் பேசுகிறது காதுலன்னு கேட்க கடவுள். இன்றைக்கி இந்த வேர்ட் ஆஃப் காடுக்கு நேரம் செலவிடாமல் நம்ம நம்ம அதிகாரம் பண்ணாலும் பண்ணாலும் ஒன்றும் நடக்காதுங்க, துவண்டு. இப்போது வேர்ட் ஆஃப் காடும் இந்த ஃபெய்த்து, ஆண்டர் மேலே இருக்கிற இந்த வசனத்தின் மேலே இருக்கிற ஃபெய்த்தும், ஏசு கிறிஸ்து மேலே இருக்கிற ஃபெய்த்தும், அது எல்லாம் ஒன்று சேரும் போது உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையில் வல்லமை நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் சொன்னால் அது நிற்கும். கட்டளை போட்டால் அது நிற்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஆண்டோடைய வார்த்தை. அப்போது உள்ள வேர்ட் ஆஃப் காட் எனக்கு நேரம் செலவிட கிருபை தாங்க ஆண்டவரே. Sadly, the today's generation is going astray. We have time for many things, but not for the word of God, not for the church, not for the prayer. வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஆண்ட வேலை கொடுத்துட்டாரு. அப்புறம் நீங்கள் கேட்டால், ஏன்ப்பா சர்ச்சுக்கு வரல, ஏன்டா வசனம் வாசிக்கணும்னு கேட்டால், வேலை நைட் டியூட்டின்னு. I accept that we have night duties, we have all the duties, we have family responsibilities, we have everything, but still we have time. அப்படியே நைட் டியூட்டியாக இருந்தாலும் ஏன் நம்ம தூங்குறதுக்கு நேரம் எடுக்கிறதில்ல? ஏன் நம்ம சாப்பிட்றதுக்கு நேரம் எடுக்கிறதில்ல? ஏன் நம்ம ட்ரெஸ் வாங்குறதுக்கு வெளியே போகிறதுக்கு நேரம் எடுக்கிறதில்ல? பட் why are we justifying about the time? எனக்கு டைம் இல்லை ஏன் அப்படி சொல்லிகிட்ருக்கோம். பேசுகிறேன், எனக்கும் ஆவியானவர் இன்றைக்கி பேசி கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கி ஒன்று விரும்புகிறார், வேர்ட் ஆஃப் காட் நாலேஜ் இல்லையப்பா இன்றைக்கி. அதனால தான் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவரால் அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிட்டு. இப்போ அந்த வேர்ட் ஆஃப் காட் குறித்து நான் இன்னும் அதிகமாக படிக்கணும், இன்னும் தியானிக்கணும். உங்கள் வசனத்தின் மேலே தாகமுள்ளவனாக என்னை மாற்றுங்கன்றவர். இப்போ வசனம் அது அலைன் ஆகும்போது அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவங்களை அற்புதம் செய்வார். வசனத்துக்கு அதிக நேரம் செலவிடுங்க.
இந்த புதிய வருஷத்தில் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராக தான் விரும்புகிறார். கர்த்தர் தாமே எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.